Hi students, this is Alex here. In example 1, the official distance of marathon race is 42.195 kilometer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த கிலோமீட்டரில் கொடுத்துருக்க இந்த டிஸ்டன்ஸை நம்ம மீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 42.195 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா? இதை நம்ம மீட்டராக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா 42.195 into 1000 அப்படின்னு போட்டால் நமக்கு மீட்டரில் கிடைக்கும். ஸோ இன்ட்டு 1000 அப்படின்னு போடும்போது நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனால இந்த டெசிமல் பிளேசஸ் வந்து 1, 2, 3 பிளேசஸ் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். அப்போ ஃபைனலாக இது 42.195 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதோட கான்செப்ட் வந்து நம்ம கிலோமீட்டர்ல இருந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இங்க இன்டூ 1000 அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் 2 பாருங்க. The average rainfall of Tamil Nadu is 998 millimeterன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து சென்டிமீட்டரா மாற்ற சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ 998 மில்லிமீட்டர் இருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம சென்டிமீட்டரா மாற்றணும் அப்படின்னா நம்ம இதை வந்து 10ஆல டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம எய்தர் இப்படி 10ஆல டிவைட் பண்ணலாம், இல்லை இன்ட்டு 1/10 அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ வந்து இது சென்டிமீட்டரா மாறிடும். ஸோ 10ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த டெசிமல் வந்து லாஸ்ட்ல இருக்கிறது லெஃப்ட் சைடில் ஒரு பிளேஸ் மூவ் ஆகும். அப்போ இது டோட்டலா 99.8 சென்டிமீட்டர். ஸோ நம்ம வந்து இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டரா மாற்றும் போது நம்ம 10ஆல டிவைட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் 3 பாருங்க. நமக்கு வந்து ஃபிளாக் போல் இஸ் 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர் லாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஃபிளாக் போல் இன் சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னு பாருங்க, 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஆக்சுவலா 5 மீட்டர் பிளஸ் 35 சென்டிமீட்டர். இப்போ இந்த 5 மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா மாற்றணும் அப்படின்னா இன்டூ 100 அப்படின்னு போட்டால் அது சென்டிமீட்டரா மாறிடும். அது கூட நமக்கு 35 சென்டிமீட்டர் ஆட் பண்ணோம். ஸோ டோட்டலாக இது நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 500 ஆகிடும். 500 சென்டிமீட்டர் ப்ளஸ் 35 சென்டிமீட்டர். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 500 அதுக்கப்புறம் ஒரு 35. ஸோ 535. ஸோ டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 535 சென்டிமீட்டர். ஸோ கொஸ்டினில் வந்து அவங்க மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் காம்பினேஷன்ல இருந்துச்சு. 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். அதை டோட்டலா நம்ம சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் 4. ஜானகி பாட் 650 milligram of a tablet. What is the weight in gram அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மில்லிகிராம்ல நமக்கு வந்து 650 அப்படின்னு இருக்கு. 650 mg. இப்போ இது கிராம்ல வேணும் அப்படின்னா இந்த 650-ஐ நம்ம 1000ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இது கிராம்ல வந்துடும். இப்போ இதில் வந்து நமக்கு நம்ம 1000ஆல டிவைட் பண்றோம் இல்லையா? ஸோ டெசிமல் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ நம்ம 1000ஆல டிவைட் பண்ணும்போது 3 டெசிமல் பிளேசஸ் நமக்கு இங்க லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அப்போ 0.65 ஜீரோன்னு வரணும். பட் ஆஃப்டர் டெசிமல் 0 போட்டால் அது வந்து கவுண்டர் கிடையாது. அதனால 0.65 கிராம். ஸோ இதில் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மில்லிகிராம்ல இருந்து கிராமா மாற்றும் போது நம்ம 1000ஆல டிவைட் பண்றோம். எக்ஸாம்பிள் 5 பாருங்க. முரளி ஹேஸ் a bag that weighs 3 kg and 450 grams அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட்ஸ் வெயிட் இன் கிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக வெயிட் வந்து 3 kg அண்ட் ப்ளஸ் போட்டுட்டேன் 450 கிராம்ஸ் இருக்கு. இப்போ இது ரெண்டுமே வந்து
கிலோகிராம் அண்ட் கிராம்ல இருக்கு. ஸோ 3 கிலோகிராம் அண்ட் 450 கிராம். இப்போ இந்த 3 கிலோகிராமை நம்ம கிராமா மாற்றணும்னா நம்ம இன்டூ 1000 அப்படின்னு போடணும். அப்போ இது வந்து கிராமா மாறிடும். இங்கே ஒரு 450 கிராம் இருக்கு. இப்போ ரெண்டுமே கிராமா இருக்கும்போது நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ 3 into 1000 வந்து பார்த்தீங்கன்னா 3000. ஸோ 3000 கிராம் பிளஸ் 450 கிராம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3000 அதுக்கப்புறம் 450 இருக்கு. ஆட் பண்ணால் 3450. ஸோ 3450 கிராம். ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம கிலோகிராம் அண்ட் கிராம்ல இருந்ததை டோட்டலாக கிராமா மாற்றிருக்கோம். ஸோ இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிலோகிராமா இருக்கிறத கிராமா மாற்றணும், நம்ம இன்ட்டு 1000 பண்ணணும். ரெண்டுமே சேம் யூனிட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 6. இதில் பார்த்தீங்கன்னா a calf drinks 5.750 liters of water converted to milliliter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக 5.750 லிட்டர்ஸ் இருக்கு. இதை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 5.750வை நம்ம டோட்டலாக 1000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது மில்லி லிட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டெசிமல் வந்து இப்போ இங்கே இருக்கு. ஸோ 1, 2, 3 3 டெசிமல் ரைட் சைடு மூவ் ஆகும். அப்போ இது பார்த்தீங்கன்னா 5750. ஸோ 0 மில்லி லிட்டர். ஸோ அவங்க கொடுத்த 5.750 லிட்டரை வந்து டோட்டலாக மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் 7. இதில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் 526 மில்லி லிட்டர் இன்டூ லிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மில்லி லிட்டரில் இருக்கிறத லிட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இப்போ 526 மில்லி லிட்டர் இருக்கு. இதை நம்ம லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 1000ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இது வந்து லிட்டரா மாறிடும். அண்ட் டெசிமல் வந்து இங்கேருந்து நம்ம டிவிஷன் பண்ணுறதுனால 3 பிளேசஸ் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துடும். அப்போ இது நமக்கு 0.526 லிட்டர். ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, மில்லி லிட்டர்ல இருந்து லிட்டரா மாற்றும் போது 1000ஆல நம்ம டிவைட் பண்றோம். எக்ஸாம்பிள் 8 பாருங்க. சரிதா bought 6 meter and 40 centimeter of cloth for herself, 3 meter and 80 centimeter of cloth for her sister அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் பாட் பை ஹர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது முதல்ல சரிதா அப்படின்ற பேரை போட்டுட்டு ஆக்சுவலாக லென்த் ஆஃப் த கிளாத் ஸோ மீட்டர் அண்ட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 6 மீட்டர் அண்ட் 40 சென்டிமீட்டர் கிளாத் வந்து சரிதா வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க சிஸ்டருக்கு ஹர் சிஸ்டர் அவங்களுக்கு என்ன வாங்கியிருக்காங்க, 3 மீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர் வாங்கியிருக்காங்க. இப்போ இதை நம்ம டோட்டல் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம டோட்டலாக இதை ஆட் பண்ணும்போது நம்ம இங்கே சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். 0 + 0 0, 4 + 8 12. ஸோ 2 போட்டுட்டு இங்கே ஒன்று கேரி ஓவர் பண்ணிடலாம். ஸோ அந்த கேரி ஓவர் இந்த இடத்துல வரும். இப்போ இதை ஆட் பண்ணும்போது 1 + 6 + 3 டோட்டலாக 10. அப்போ டோட்டல் லென்த் வந்து 10 மீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் 9 பாருங்க. இதுல வந்து பிரதீப் travels 4 kilometer and 350 meter to reach the market, while Kandan travels 6 kilometer and 200 meter to reach the same market கொடுத்திருக்காங்க from their houses. How much distance does Kandan travel more than Pradeep? ஸோ கந்தன் வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க பிரதீப்பை விட. அது எவ்வளோ நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை கந்தன் அப்படின்னும் போது 6 கிலோமீட்டர். ஸோ இங்கே இருக்கிறது கிலோமீட்டர், இங்கே மீட்டர்.
200 மீட்டர். அதே மாதிரி distance traveled by Pradeep 4 kilometer and 350 meter. இப்போ இது வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்பதான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கந்தன் டிராவல் மோர் தென் பிரதீப் அப்படின்றது கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மீட்டர் வந்து 200ல இருந்து 350 மீட்டர் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 200 கம்மி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து ஒன்று பாரோ பண்ணணும். ஸோ இங்க இருந்து ஒன்று பாரோ பண்ணா இது நியூ வேல்யூ வந்து இப்போ 5 ஆயிடும். இங்க ஒன்று பாரோ பண்ணும்போது இது இங்க இருந்து கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் போகுது. ஸோ அப்போ ஒன்று பாரோ பண்ணா 1000 மீட்டர் வந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகும். ஆல்ரெடி இங்க 200 இருக்கு. அப்ப இதோட சேர்த்தா இப்ப 200 இருக்காது, புது வேல்யூ வந்து 1200 இருக்கும். இப்ப 1200 பெரிய வேல்யூ, அதுல இருந்து நம்ம 350 சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 0 - 0 0, மறுபடியும் இங்க இருந்து ஒன்று பாரோ பண்ணணும், இது 10 ஆயிடும். 10ல 5 போயிடுச்சுன்னா 5, அதுக்கப்புறம் இங்க 11 ஆயிடும், பாரோ பண்ணியாச்சு. 11ல 3 போச்சு அப்படின்னா 8. ஸோ 850 மீட்டர். இங்க 5 - 1 சாரி 5 - 4 1. ஸோ 1 கிலோமீட்டர். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து how much distance does Kandan travel more than Pradeep? So Kandan travel more than Pradeep அப்படின்றது 1 கிலோமீட்டர் and 850 மீட்டர். ஸோ இங்க நம்ம திரும்ப எழுதிடலாம், 1 கிலோமீட்டர் and 850 மீட்டர். Example 10. A child needs 100 gram of vegetables per day. ஒரு சைல்டுக்கு ஒரு நாளைக்கு 100 gram of vegetables தேவை. இப்போ how many kilogram of vegetables will be needed for a school of strength 90? இப்போ 90 சில்ட்ரனுக்கு எத்தனை கிலோகிராம் ஆஃப் வெஜிடபிள் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு நீட்ஸ் ஈக்குவல் டு 100 கிராம். இது வந்து ஏ சைல்டு அப்படின்னா ஒரு சைல்டு. அப்போ 90 children needs 90 into 100. அப்ப என்ன ஆகும், 9000 gram of vegetables. So நம்ம இது வந்து 100 gram of vegetables per day. அப்ப அதே மாதிரி 9000 gram of vegetables per day. இப்போ இது வந்து கிலோகிராமா மாத்தணும். ஸோ கிலோகிராமா மாத்தணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டா கிலோகிராமா மாறிடும். ஸோ இந்த 3 zeros கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 கிலோகிராம். ஸோ 90 சில்ட்ரனுக்கு 9 கிலோகிராம் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு தேவை. எக்ஸாம்பிள் 11. A bag contains 81 kilogram of sugar. If the shopkeeper fill up these into small packets of 750 gram each, how many packets can be made from 81 kg of sugar அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து டோட்டலா 81 கிலோகிராம் ஆஃப் சுகர் இருக்கு. இது சின்ன சின்ன பேக்கெட்டா ஒவ்வொரு பேக்கெட்லையும் 850 கிராம்ஸ் வச்சு ஃபில் பண்ணா எத்தனை பேக்கெட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு டோட்டலா சுகர் எவ்வளோ இருக்குன்றத ஃபர்ஸ்ட் எழுதலாம். 81 கிலோகிராம். இப்போ நம்ம ஃபில் பண்றது வந்து கிராம்ல இருக்கிறனால இந்த 81 கிலோகிராம நம்ம இன்டு 1000 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி கிராமா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து 81000 கிராம் ஆஃப் சுகர் இருக்கு. இப்போ ஒவ்வொரு பேக்கெட்லயும் 750 கிராம் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ஈக்குவல் டு டோட்டலா 81000 கிராம் இருக்கு இல்லையா, அதை டிவைடட் பை 750 அப்படின்னு போடணும்.
ஸோ இந்த எண்டில் இருக்க ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து 8100 டிவைடட் பை 75 பண்ண போகிறோம். ஸோ 1 டைம் 75. இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டா 11ல் 5 போச்சுன்னா 6, அதுக்கப்புறம் 7 இருக்கும், 7ல் 7 போச்சுன்னா 0. இங்கே நம்ம ஒரு ஜீரோவை எடுத்தோம்னா அப்போ 70 கம்மியாக இருக்குது, பத்தாது. அப்போ இன்னொரு ஒரு ஜீரோவை போட்டுட்டு அடுத்த ஜீரோவையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ முதல்ல எடுத்தும் போது 60 தான் வந்துச்சு, அதனால ஒரு ஜீரோ அங்கே கோஷனில் போட்டுட்டு இன்னொரு ஜீரோவை எடுத்துக்கணும். இப்போ 600 இருக்கு. ஸோ 75 × 8 போட்டோம்னா 8 5s are 40, இங்கே 4 இருக்கும், 8 7s are 56 + 4 60. ஸோ ரிமைண்டர் வந்து 0. அப்போ டோட்டலாக 108 பேக்கெட்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு பேக்கெட்லையும் 750 கிராம் வச்சு ஃபில் பண்ணும்போது 81 கிலோகிராம் ஆஃப் சுகரை நம்ம 108 பேக்கெட்ஸில் ஃபில் பண்ணலாம்.